இன்னைக்கு நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். என்னன்னா சுய இன்பம். இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஏன்னா சில பேருக்கு வந்து என்னன்னா அந்த குடி பழக்கம் இருக்கும், சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்னா அதை வந்து விட்டுருவாங்க. அது வெளியரங்கமாய் செயல்படுகிற ஒரு காரியம். ஆனா ரகசிய பாவம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லும் பொழுது எதை ரொம்ப நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா இந்த சுய இன்பம். யாருமே பார்க்காம ஒரு பாவத்தை செய்யறோம்னா அதான் ரகசிய பாவம். பட் இதுல ஒண்ணு மேஜரான திங் என்ன அப்படின்னா சுய இன்பம். ஏன்னா நான் என் போன்ல என்ன பாக்குறேன், என்ன பேசுறேன், இல்ல நான் என்ன சாட் பண்றேன் அப்படின்றது யாருக்கும் வந்து தெரியாது. ஆனா இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த அசுத்தமான படங்களை பார்த்துட்டு ஹிஸ்டரியை டெலீட் பண்ணிடுறாங்க. அப்ப யாருக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது. என்னதான் இந்த உலகத்துல ஹிஸ்டரியை டெலீட் பண்ணாலும் பரலோகத்துல அந்த ஹிஸ்டரியை டெலீட் பண்ணவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு எல்லாம் நிர்வாணமா இருந்திருக்குது. இப்ப நான் உட்காந்து இப்படி படம் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் உட்காந்து வந்து தவறான வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா என் பக்கத்துல உட்காந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி பார்த்துட்டே இருப்பார், ஏசப்பா பார்த்துட்டே இருப்பார். என்னப்பா என்ன வெப்சைட் இது, ஏதோ டிஃப்ரெண்டா வந்து இருக்குது, நீ ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிற, இது வந்து எனக்கு பிரியமில்லாத காரியமாச்சே, ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நிறைய பேருக்கு வந்து என்னன்னா எங்க தனிமையா இருக்கிறாங்க அப்படின்னா பாத்ரூம்ல தான் ரொம்ப தனிமையா வந்து இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்துல நியூஸ் பேப்பரு பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போய் இந்த கல்கி குமுதம் இந்த மாதிரிலாம் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு டைம்ல செக்ஸ் புக்கு தான் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாரோடைய கையில போன். ஒண்ணு இந்த போன்ல கேம் விளையாட போவான், இல்லைன்னா வீடியோ பார்க்கறதுக்கு போவான். கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போக 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 ஒரு டைமிங் மேல என்னன்னா அடல்ட் கண்டென்ட் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா 18+ கண்டென்ட் நிறைய வந்தாதான் இவன் நிறைய வீடியோ ஸ்க்ரால் பண்ணி பார்ப்பான். அவனுக்கு டேட்டா வந்து போறதுனால, டேட்டா நிறைய யூஸ் ஆகுறதுனால அவனுக்கு காசு போகும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் தான். 13 வயசுக்கு மேல இருக்கிற பசங்களுக்கே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் போன் யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த சுய இன்பம் வந்து என்ன நிறைய பேரால விட முடியல. நான் எப்படி இது விட முடியுது, என்னால முடியவே இல்லையே. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடி பழக்கம் வந்து வெளியரங்கமா வந்து செய்யறோம். ஆனா இந்த ரகசிய பாவம் வந்து என்னன்னா யாருக்கும் தெரியாம நம்மளுடைய சரீரத்திற்குள்ளாக வந்து செஞ்சுக்கிறோம். அப்போ எப்படி வந்து ஒரு 10 நாள் வந்து அலாரம் வச்சு ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சோன்னே 11ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி டியூன் ஆகி ஏஞ்சிருவோம். நம்ம வந்து 4 மணிக்கு அலாரம் இப்போ அடிக்கும்னு சொல்லி நம்ம பாடி டியூன் ஆகி ஏஞ்சிருவோம். அதே மாதிரி இந்த சுய இன்பம் வந்து பண்றவங்க என்னன்னா இதையே பண்ணி 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 ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. என்னன்னா தனிமையா இருந்தா இந்த மாதிரி இப்படிப்பட்ட படங்களை வந்து பார்க்கணும். ஆனா இந்த தனிமையில தேவன் வந்து அவரை தேடணும்னு தான் வச்சிருக்கிறார். இல்ல நிறைய பேருக்கு இந்த தனிமை வந்து வந்துருச்சுன்னா இந்த போன் கையில வந்து நிறைய பேரை வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது. இந்த போனை தூக்கி போட்டு பைபிள் எடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம ப்ரேயர் பண்ணும் பொழுது மாறுது. ஆனா நான் எல்லாரும் கூட இருக்கும் போது நான் நல்லா ஜாலியா வந்திருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் இயேசுவா பத்தி தெரிஞ்சுக்கிறேன், அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். ஆனா நான் தனிமையா இருக்கும் பொழுது என் மைண்டே மாறிடுதுண்ணே. மைண்டே மாறிடுது அப்படின்னா நீ இன்னும் ரட்சிக்கப்படலன்னு தான் அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு பரிசுத்தாவே அவனுக்குள்ள இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாவ பழக்கங்கள் மேல வெறுப்பு தான் வரும். இப்போ பாவம் வந்து செய்யும் பொழுது ஜாலியா தான் இருக்கும். செஞ்சு முடிச்ச பிறகு ஐயோ இது கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா, இது நான் இதை பண்ணிட்டேனே, இதை நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்றது, அப்படி வந்து கேள்வி வந்து வர ஆரம்பிக்கும் பொழுது இங்கதான் குற்ற உணர்ச்சி வந்து வரும். குற்ற உணர்ச்சி வரும் பொழுதுதான் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், நான் ஆண்டவரை தேட மாட்டேன்ப்பா, நான் வந்து இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், இவ்வளவு பாவியா இருக்கிறேன். டேய் நீ பாவின்னு யாரு சொன்னா? நீயே தான் சொல்லிக்கிற. இயேசு கிறிஸ்து ஒருத்தனுக்குள்ள வந்துட்டா பழைய சிருஷ்டி வந்து ஒளிஞ்சு போயிருச்சு, புது சிருஷ்டியா இருக்கிறான், புது மனுஷனா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. இதுதான் 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வரும் பொழுது என்னோட சுபாவங்கள்லாம் மாறுது. அப்போ உனக்கு மாறல அப்படின்னா மாறுறதுக்கான வழி என்னது, அது யோசி. என்ன வழினா இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். தேவனை அறிகிற அறிவுல பெருகிறது தான் நித்திய ஜீவன் வசனம் சொல்லுது. அப்போ தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் எதெல்லாம் விரும்புறாரு, அவர் எப்படி குணாதிசயம் உடையவரா இருக்கிறாரு, இந்த பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் நமக்கு வந்து தெரியும். இந்த பாத்ரூம்ல போனை எடுத்துட்டு போறதை அவாய்ட் பண்ணு, பழக்கத்தை மாத்து. பாத்ரூம்ல போன் எடுத்துட்டு போகாத, தனிமையா இருந்தா போன் யூஸ் பண்ணாத. போனுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் போட்டு வை, இவ்வளவு நேரத்துக்குள்ள யூஸ் பண்ணா அப்புறம் தூக்கி வச்சிருந்தப்பா. சில பேர் எப்ப பார்த்தாலும் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம்,
வாட்ஸ்அப் மெசேஜ் நோட்டிபிகேஷன் ஒன்னொன்னா பார்த்துட்டே வந்து இருப்பாங்க. இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வை. இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு தேவன் உனக்கு என்ன வச்சிருக்கிறார் அப்படின்றது யோசிக்க ஆரம்பி. ஜிம்முக்கு போ, நல்லா பாட்டு கம்போஸ் பண்ணு, மியூசிக் கத்துக்கோ, என்னென்னலாம் உன்னை ஆக்குப்பைடா பண்ண முடியுமோ அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிரு. ஏன்னா பவுல் வந்து தீமோத்திக்கு வந்து சொல்லும் பொழுது, அன்றியும் நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்படின்றார். ஓட வேண்டிய நேரத்துல உட்காரக்கூடாது, ஓடணும். அப்போ எப்பெல்லாம் உனக்கு செக்ஷுவலான தாட்ஸ் தோணுதோ அந்த இடத்த விட்டு ஏஞ்சி நடந்து போ, பைபிள் எடுத்து உட்காந்துரு. எப்பெல்லாம் உனக்கு செக்ஷுவலா சில காரியங்கள் வந்து தோணுது, இந்த சுய இன்பத்துல இருந்து வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரி தோணுதோ, போனை தூக்கி போட்டுரு. சில நேரத்துல ஈவன் நான் ஒரு மனிதனா, நான் ஒரு ஹியூமனா இருக்கிறதுனால எனக்குமே சில காரியங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா போனை தூக்கி போட்டு அமைதியா படுத்து தூங்கிடுவேன். ப்ரேயர் பண்ணிட்டு நான் தூங்கிடுவேன். ஏன்னா இந்த போன்ல வந்து என்னன்னா, இது ஒரு கத்தி மாதிரி, காய்கறியும் வெட்டும், என் கையை கூட வெட்டும். ஊழியக்காரனா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், யாரா இருந்தாலும், there are many possibilities to sin with my mobile phone. அப்போ என் போன்ல பாவம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது பாஸ்டரா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இந்த போனை எடுத்தாச்சுன்னா இதுக்குள்ள ஒரு டைமுக்கு மேல 18+ கண்டென்ட் வரும், அடல்ட் கண்டென்ட் வரும். இதுல பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. யாரு போன் பேசுறது மட்டும் யூஸ் பண்றா சொல்லுங்க? எல்லார் கையில இந்த போன்ல சீரியல் பாக்குறாங்க, சினிமா பாக்குறாங்க, ஷார்ட்ஸ் பாக்குறாங்க, ரீல்ஸ் பாக்குறாங்க. அப்போ ஒரு டைமுக்கு மேல இந்த 18+ கண்டென்ட் வர்றதுனால பாவத்துல விழுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆண்டவர் வந்து பாவத்தை விட்டு விலகி ஓட சொல்றாரு. யோசேப்பு ஓடினார். இன்னைக்கு நீ இந்த சின்ன சின்ன சிற்றின்பத்துல இருந்து விலகி ஓடலைன்னா ஃபியூச்சர்ல உனக்கு போத்திபார் ஒய்ஃப் போல ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல நீ விழாம இருக்கணும் அப்படின்னா இப்பவே நீ இதெல்லாம் கத்துக்கணும். அப்பதான் உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து எப்படி பயன்படுத்தணும்ன்றது தெரியும். செல்ஃப் கண்ட்ரோல், வாட் இஸ் செல்ஃப் கண்ட்ரோல்? இது எனக்கு வேணாம் அப்படின்னா அது வேணாம்னு நான் டிசைட் பண்ணி அதுல நிலைச்சிருக்கிறது தான் செல்ஃப் கண்ட்ரோல். கண்ட்ரோல் பண்றது. சொல்லுவாங்கல்ல, இப்போ உன்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதா, உன்னால ஒரு கெட்டவத்தை பேசுறது கண்ட்ரோல் பண்ண முடியாதா சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான். 5ல வளையாதது 50ல வளையாது. நீ இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணி உன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தல அப்படின்னா ஃபியூச்சர்ல வராது. இப்போ செல்ஃப் கண்ட்ரோல் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நீ சாப்பிட்ற சாப்பாடுல வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணு. சின்ன சின்ன விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணு. சில பேருக்கு சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசை வரும், சிப்ஸ் சாப்பிடணும்னு ஆசை வரும், ஃபுட் கிரேவிங்ஸ் வரும். பீஸா சாப்பிடணும், KFC சிக்கன் சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடணும். நான்வெஜ் எல்லாமே இறங்கவே இறங்காது. இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் உட்காந்து ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணும் பொழுதுதான், ஒரு சின்ன விஷயத்துல நீ கண்ட்ரோல் பண்ணும்போது தான் அது பெரிய விஷயத்துல உனக்கு வந்து ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். சில பேருக்கு ட்ரெஸ் வாங்கி போடாம இருக்க முடியாது, கிளிப்பு வாங்காம இருக்க முடியாது, பேக் வாங்கி மாட்டணும், போன் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஷூஸ் வந்து வாங்குவாங்க, ஷூஸ் நிறைய டிஃப்ரெண்டா போடணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியத்துல எல்லாமே செல்ஃப் கண்ட்ரோல்ல கத்துக்கணும். ஏன்னா இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தா மட்டும்தான் இந்த பாவ பழக்கத்துல இருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். அதுக்கு என்னென்ன முயற்சி அப்படின்னும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் விசுவாசிக்கும் பொழுதுதான், அவரை அறிகிற அறிவுல பெருகும் பொழுதுதான் ஆண்டவர் வந்து இந்த பாவத்துல இருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்யறார். இப்போ ரீசெண்டா என்னுடைய 2வது மகனுக்கு வந்து வைரல் ஃபீவர் வந்துச்சு. வைரல் ஃபீவர் வந்ததுனால அந்த இன்ஃபெக்ஷன் பிளட்ல வந்து கலந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு 5 நாள் தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தும் சரியாகல. அந்த ஃபீவர் 102, 103 டிகிரி கிட்ட வந்து இருந்துச்சு, ஹெவி ஃபீவர். அப்ப டாக்டர் சொன்னாங்க, இல்ல பிளட்ல இதோட ஹையர் ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம வந்து IV மூலியமா கொடுக்கும் பொழுதுதான் அவன் வந்து ஆல்ரைட் ஆவான், அவன் நார்மல் ஆவான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 2 to 3 டேஸ்ல IVல ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும் பொழுது அவன் வந்து நார்மல் ஆனா, அவன் சரியானான். இப்போ கம்ப்ளீட்டா அவன் சரியாயிட்டான். அப்போ இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நிறைய பாவ பழக்கங்கள் வந்து நம்மளை சுத்தி வந்து இருக்குது, நிறைய இச்சைகள் இருக்குது. இதை விட்டு விலகி ஓடணும்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை. ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து சாதாரண ஆன்டிபயோட்டிக் இல்லை. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன்னா சும்மா அட்வைஸ் பண்ணுவேன், இது கேட்பீங்க, ஒரு 10 நாள் நல்லா இருப்பீங்க, அப்புறம் திருப்பியும் பழைய மாதிரி இந்த பாவத்துக்குள்ள விழுந்துருவீங்க. நல்லா ஹையர் ஆன்டிபயோட்டிக் வேணும்னா ஆண்டவருடைய சமூகம் தான். ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து வேத வசனத்தை தியானிக்க தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள, அவரை புரிஞ்சு அவரை நீ ஆராதிக்க, அவரை வர்ஷிப் பண்ணும் பொழுது ஆண்டவர் உனக்கு இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து கம்ப்ளீட்டா உனக்கு விடுதலை வந்து கொடுக்குறார். இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல உட்கார்ந்து அவர் யார் என்பதை அவர் அறிகிற அறிவுல பெருகும் பொழுது இந்த பாவத்திலிருந்து மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார்.
தைரியத்தை கொடுக்குறார். மாஸ்டர்பேஷன் பத்தி நான் 2 வீடியோஸ் வந்து பேசியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸை பாருங்க. இன்னும் வரும் நாட்கள்ல இந்த டாபிக் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, கேள்விகள் கேட்கணும், இல்லை எதனா சஜஷன் நீங்க சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அப்படின்னா rajvictor619@gmail.com இதுக்கு நீங்க மெயில் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ இதை குறித்து ஃபியூச்சர்ல அநேகருக்கு பிரயோஜனமாகும்படி சில வீடியோஸும் மேக் பண்ணி போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.